இருக்கிறது. ஒரு மாணவனின் எதிர்காலத்தையே செதுக்கும் திறன் ஆசிரியர்களுக்கு உண்டு. சுயநலமற்ற சேவையால் பல விஞ்ஞானிகளை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, எழுத்தாளர்களை, விளையாட்டு வீரர்களை, கலைஞர்களை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்களே. மனிதனை செதுக்குவதற்கு கல்வி என்பது ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியை சரியான தருணத்தில் பக்குவமாக செதுக்குபவர்கள் ஆசிரியர்கள். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படுபவர்கள் ஆசிரியர்கள். இந்த உலகிற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். ஆனால் இந்த உலகத்தையே நம்மிடம் கொண்டு வந்தவர்கள் ஆசிரியர்கள். அறியாமை என்ற இருளில் இருந்து மாணவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நல்வழியை காண்பிப்பவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட மதிப்பு மிகுந்த ஆசிரியர் பணியை நானும் செய்வதில் எனக்கு பெருமை உண்டு. ஆசிரியர்களாகிய நாம் ஆசிரியர் பணியை கடமைக்காகவும் ஊதியத்திற்காகவும் மட்டுமே செய்யாமல் அந்த பணியை நாம் மகத்துவமிக்க பணியாக செய்வதற்கு ஆசிரியராக நம்மில் இருக்க வேண்டிய சில தகுதிகளை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆசிரியர்களாகிய நாம் மாதாவின் குணமாகிய அன்பும் பிதாவின் குணமாகிய கண்டிப்பும் உள்ளவர்களாகவும் செயல்பட்டு தெய்வமாகிய உன்னத நிலைக்கு கொண்டு செல்ல பாடுபட வேண்டும். மாணவர்களின் அறிவுத்திறன், வசதி வாய்ப்பு, அழகு, ஜாதி, மதம் போன்ற பாகுபாடு பாராது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டி கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இத்தகைய பண்புகளை ஆசிரியராக நம்மில் இருக்குமெனில் ஒவ்வொரு மாணவரையும் சிறந்ததொரு மாணவர்களாக உருவாக்க முடியும். மாணவர்கள் மனதிலும் நாம் நீங்கா இடம் பிடிக்க முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடல் வரிகள் நாம் அறிந்ததே. ஆனால் நான் கூற விரும்புவது அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் ஆசிரியர்களாகி நாம் ஒவ்வொருவரும் கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களும் கடவுள்
உன்னத பணி ஆசிரியர் பணி என்பதை யாராலும் மறக்க இயலாது. எந்த வார்த்தைகளாலும் உங்களுக்கு நன்றி தெரிவித்தால் போதாது. உங்களை போன்ற ஒரு ஆசிரியருடன் என்னை ஆசீர்வதித்த கடவுளுக்கு உண்மையில் நன்றி கூறுகிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் அவனின் ஆத்திச்சூடியில் ஔவையார் பாடியிருக்கிறார். ஆசிரியர்கள் இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுபவர். உங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் மீண்டும் நன்றி.